ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அரவிந்த் விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஜால்ரா அடிக்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, சும்மா சொன்னேன். அதாவது நம்ம வீட்டில் மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம், அதை தான் பார்க்க போகிறீங்க. நேற்று வந்து ஃபுல் வைப்பில் இருந்தேன். வீடியோவில் பார்க்கும்போது நான் குடிச்சிட்டு ஆடுற மாரி இருக்கும், குடிச்சிட்டு எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் கிடையாது. ஒன்றும் இல்லை, வண்டியில் வரும்போது கண்ணில் பூச்சி அடிச்சிருச்சு. ஸோ வந்து ரைட் சைட் கண் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆகிருச்சு. அண்ட் வந்துட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே இருந்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியும். பட் வீடியோவில் நம்ம இப்படி தெரியும், நான் உண்மையிலே அப்படி பண்ணலை. ஸோ முன்னாடி அதுக்கு தான் சொல்லிடுறேன். நேற்று நம்ம வீட்டில் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாடு நண்பர்கள், ஒரு கண்ணுக்குட்டி நண்பர் இருக்கார். அங்கே பாருங்கள், இதை தான் சொன்னேன், எப்படி ஆடின்னு இருக்க பாருங்கள். அது என்னன்னு தெரில, நம்ம சொந்த ஊருக்கு வந்தோம்னாக்கா ஒரு ஃபுல் எனர்ஜி கிடச்சிருது, பயங்கர ஒரு வைப் லெவல் அதிகமாகிடுது. அதனால தான் அப்படி இருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே வந்துட்டோம், கிளம்பி பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் வந்துட்டு மதியம் வந்து பார்த்திங்கன்னா படைச்சாங்க. அதாவது இது எப்போ சொல்கிறேன்னா, மாட்டு பொங்கலுக்கு முன்னாடி நாள், பொங்கல் அன்னைக்கு சொல்கிறேன். வந்துட்டு படைச்சாங்க. எங்கள் வீட்டில் வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மாடு இருக்கவங்க வீட்டில் தான் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. பொங்கல் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, சும்மா சக்கரை பொங்கல், வடை, சுண்டல் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு அடுத்த நாள் தான் நல்லா வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா, இவன் வந்து என்னோடய கடைசி மச்சான், எங்கள் வீட்டினுடைய கடைக்குட்டி எப்படி இருக்கார் பார்த்திங்களா, பயங்கரமாக இருப்பார். ஸோ பின்னாடி இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இந்த சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு நண்பர்களுக்கு வைக்கிறதுக்கு தான். அண்டு பார்த்திங்களா, என் மச்சானுங்க தான் இவனுங்க எல்லாருமே. ஆளுக்கு ஒரு ட்ரம்ஸு, ஒரு ஜால்ரா இதெல்லாம் கையில் வச்சுட்டு பலூனு கிலுன்ட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஸோ இவளுக்கு வந்து உலக அழகி நினப்பு. என்னுடைய மாமா பொண்ணு தான் அவன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடு நண்பர்கள் கூட என்னென்ன பண்ணோன்றதெல்லாம் பாருங்கள். கண்ணுக்குட்டி நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கார். அவருக்கு இன்னும் கம்பெனிக்கு எதுவும் ஆள் வரல. மேபி இன்னொரு 1 இயரில் அவருக்கு ஒரு 2-3 பேர் கம்பெனிக்கு ஆள் வரலாம். அண்டு எல்லா மாடு நண்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா 2 பலூனு 3 பலூன் அப்படியே கட்டி விட்டோம். அண்டு மா இலை இருக்குது பார்த்திங்களா, மா இலையும் கட்டி விட்டோம். மா இலை கட்டி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து அவங்கள ஃபஸ்ட்டே வந்து ஒரு 5 மணிக்கெலாம் 5-5:30க்கெலாம் எங்கள் அத்தைலாம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல்லாக அவங்களெலாம் குளிப்பாட்டிட்டு பொட்டுலாம் வச்சுட்டு நாங்கள் இந்தமாதிரி பலூன் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 6:30 ஆயிடுச்சு. 6:30 மணி ஆயிடுச்சு. வந்துட்டு ஃபுல்லாக வைப்ஸ் தான். எல்லாருமே எங்கள் தாத்தா, பாட்டி, மாமா, என் அத்தைலாம் இருந்தாங்க. அண்டு என் மாமா பசங்க எல்லாருமே இருந்தானுங்க. ஸோ செம்ம ஃபன்னாக ஆயிடுச்சு, பயங்கரமாக இருந்தது நேற்றோடைய பொங்கல் செலிப்ரேஷன், மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனு. எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இவனுங்க ஏதோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் எங்கள் அத்தைலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மாட்டுக்கு வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. படைக்கிறதுக்கு முன்னாடி செட் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் படைச்சிட்டு பயங்கரமாக போச்சு. ஒரு வேறு லெவல் ஃபன்னாக இருந்தது. என்ன தான் நம்ம வந்து வெளியூர்லலாம் போயிட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு ஐ ஸ்டைல் லைஃப்லாம் இருந்தாலுமே, நான் வந்து ஐ ஸ்டைல் லைஃப்லாம் வாழலை. பட் அப்படி இருந்தாலுமே நம்ம ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஆடினு இப்படி இருக்கிறது வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். பாருங்கள், அங்கங்கே மோளம் அடிச்சுட்டு எப்படி இருக்கிறானுங்க பாருங்கள் பசங்க இவனுங்க பார்க்குறதுக்கு. ஸோ இதுதாங்க, இப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். இப்படி இருக்கிறது தான் வருஷத்துக்கு ஒரு எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 to 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் போயிட்டு வாழணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. உங்களுக்குலாம் அந்தமாரி ஆசை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக வந்து கும்பகோணத்துக்கு போயிடும். கும்பகோணத்தில் எங்கள் பாட்டி வீடு இருக்குது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, சும்மாவே ஒரு 3 டேஸ் 4 டேஸ் போயிட்டு தங்கிட்டு வருவோம். செம்மையாக இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி இருக்கோம் பார்த்திங்களா, இது மட்டும் இல்லாமல் இன்னும் பாண்டியில் எங்கள் ஃபேமிலி இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கவங்க, வழுதாவூரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போவோம். அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்து, குறைஞ்சது 30-40 பேர் அங்கே இருப்போம். செம்மையாக இருக்கும். அதெல்லாம் வந்து அது ஒரு தனி ஃபீல். அதெல்லாம் ட்ரம்ஸு பார்த்திங்களா பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ மலைக்கு போயிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில், வரும்போது ஆளுக்கு ஒன்று பிடிச்சிட்டு வந்தாங்க. மொத்தம் ஒரு 4-5 ட்ரம்ஸ் இருக்குது. எல்லாம் நேற்று வந்து சரியான என்ஜாய்மெண்ட் எனக்கு. ஏன்னா ஒரு வருஷம் கழித்து திருப்பி வந்து இந்தமாரி செலிப்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் எங்கள் தாத்தா கிட்டே போயிட்டு நாங்களாம் ஆடி காமிச்சிட்டு இருந்தோம். பயங்கரமாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஊரில் நீங்கள் வந்து 1 வீக் ஒரு 10 டேஸ் தங்கி வாழணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பமாக இருக்கும், அந்த ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் அடுத்தடுத்த விலாக்லாம் வந்து கேமரா வாங்கி நம்ம இன்னும் பயங்கரமாக பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.